பொன்மலை முருகரை பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு அந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா இது பழங்காலத்துலேருந்து இந்த மரம் இருக்குங்களாம், அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம பொன்மலை ஆண்டவரோட கோபுரங்க. இந்த கோயிலில் பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ பழமையானதாக தெரியுது பார்த்தீங்களா பார்க்கும்போதே. ஆமாம், நந்தியவர்கள் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதில் தான் கொடுப்பாங்க, அவ்வளோ ஸ்பெஷல். இது இன்னும் ஒன்றும் இல்லை இல்லை சோத்துக்கு தான் நடக்கும், பாட்டுக்கு தான். ஒரு நல்ல மன நிம்மதியோட சாமி கும்பிட்டு கோவிலுமே பழமையான கோவிலை யாருமே இடிக்க வேணாம். அதை வந்து கொஞ்சம் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா, முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து காவலி வளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில், காவலி வளையத்திலிருந்து நம்ம கொண்டையம்பாளையம் அந்த நம்பியூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா பொன்மலை முருகர் கோவில் அபிஷேகம். சரி, நேற்று போக முடியல, நேற்று வேறு ஒரு ஷூட் போயிட்டு வேறு ஒரு ஒர்க் போயிட்டோம், அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமாவாசை திங்கக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். காலையிலேருந்து ஒர்க் இருந்தங்காட்டி கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு அது எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு கோவில் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா வெல்கம்னு ஒன்று போட்டு ஜம்முன்னு லைட்டிங்கில் பொன்மலை முருகர் இருக்கிறோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் லைட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி போடல, நேற்று போட்டுருந்துருப்பாங்க. நேற்று நைட்டு இந்த நேற்று நைட்டு இன்றைக்கி போட்டிங்கன்னா போடல. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பொன்மலை முருகரை பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட போகிறோம். ஆனால் கோவிலில் சொல்லணுன்னா பழமையான கோவில் அப்படியே தான் இருக்குது. அதை பற்றின எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி ஓகேங்க, இது இப்போ பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மக்கள், இதுதான் ஃபுல்லாக உள்ள காம்பவுண்டுக்குள்ளே இருக்க கோவில். நம்மளோட பொன்மலை ஆண்டவர்னு சொல்லணும், முருகர்னு சொல்லக்கூடாது. பொன்மலை ஆண்டவரோட சன்னிதானம் இந்த கோவில். அது பார்த்திங்கன்னா சிவன். நான் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கொடி கம்பவுண்டு இருக்குங்க, கொடி இருக்குது. அப்புறம் கேட்லாம் என்ட்ரன்ஸ் எல்லாம் இது இல்லை, அப்படியே ஓப்பனாக இருக்குது. முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கன்னிமார சாமி. இது பார்த்திங்கன்னா சிவன் கோவில். நம்ம சிவன் இருக்கார். சிவன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார். அந்த ட்ரைகிராமெல்லாம் பார்க்கணும், செம்மையாக இருக்குது. ட்ரைகிராமெல்லாம் பார்த்தா தான் தெரியும். மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா இது பழங்காலத்துலேருந்து இந்த மரம் இருக்காமல், இந்த மரம் பார்த்திங்கன்னா 3 மரம் இருக்குங்க, ஒரே மரம் இல்லை, 3 மரம் இருக்குது. 3 மரத்தில் ஒன்று வேப்ப மரம், ஒன்று அப்புறம் ஒன்று வில்ல மரம். நம்ம சிவன் கோயிலெல்லாம் இருக்கும் வில்ல மரம். தென் அதுக்கு அடுத்தது இந்த சென்டரில் ஒரு தலை தெரிவிக்கு பாருங்க, அது வந்து மாம்புளி மரங்களாம். அந்த காலத்துலலாம் எல்லாமே உட்டில் தானே செய்வாங்க. அந்த மரத்தை பெருசாக தெரிகிற மரத்தை யூஸ் பண்ணி தான் அந்த சிப்பி, இந்த சின்ன வுட்லேயே பண்ணுற சாமியெல்லாம் பண்ணுவாங்களே, அது பண்ணுறதுக்காக அந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். இது பழங்காலத்துலேருந்து இந்த மரம் இருக்குங்களாம், அப்படியே வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம போய் எப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு பிரம்மரா அர்த்தம் தெரியும். சரி ஓகே, யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவன் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறம் சிவனே தான், ஃபுல்லாக சிவன் லிங்கம் தான் இருக்குது, சிவலிங்கம். அதுக்கப்புறமே கடைசி ஒரு சாமி இருக்குது. இதெல்லாம் பழங்காலத்தில் வச்ச சாமி அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இங்கே சுயம்புலிங்கம் இருக்குது, சுயம்பா உருவான லிங்கம் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சாமி. அவன் சொன்ன மாதிரி என்னென்னா, இப்போ தலைவர் சொன்ன மாதிரி என்னென்னா, பேர் எழுதியிருந்தால் தெரிஞ்சிருக்கும், சாமியோட பேர் எழுதியிருக்கலாம். தெரிய மாட்டேங்குது, நம்ம என்ன சாமியே தெரியல, அதனால் பேர் எழுதியிருந்தால் தெரியுங்கிற அவ்வளோதான். ஆமாம், பார்த்திங்கன்னா நம்ம பொன்மலை ஆண்டவரோட கோபுரங்க. பொன்மலை ஆண்டவரோட இங்கே செரும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி
இந்த பக்கம் ஃபுல்லாக நான் சொன்னேன்ல பிக்சர் நம்ம ராஜ அலங்காரத்தில் இருக்கிற நம்ம முருகர். தென் அதுக்கடுத்து திருச்சிற்றம்பலம், அது வந்து திருச்செந்தூர், அதுதான் திருச்சிற்றம்பலம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. திருச்செந்தூர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற முருகர். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம முருகர் ஐயாவோட கோபுரம். தென் இது பார்த்திங்கன்னா இன்னும் நான் இந்த சாமி என்னென்னு கும்பிடல. தென் சாமி கும்பிட்டு சொல்கிறேன் இது என்ன சாமின்னு. இப்போ சாமி கும்பிட போகிறோம். பெருமாள் சாமியோ? பெருமாள் சாமி. இது என்னது? வாராகியா? வாராகியம். எனக்கு இது கோயிலில் பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் பிக்சர் போட்டிருக்காங்களா, அது நல்லா இருக்குதுல்ல. நரசிம்மர் பெருமாள் கோவில். ஆக்சுவலாக பழைய காலத்து கோவில் எல்லாமே பெருமாள் சாமி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கட்டுறது தான் எதுவும் இருக்கிறது இல்லைங்க. ஆனால் பழைய காலத்து கோயில் எல்லாமே அந்த பெருமாளுங்கிற சாமி இருக்கும். இல்லைங்க, நந்தி பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப பழங்காலத்து நந்தி சாமியாக இருக்குது. இழுத்து அப்படியே. சரி, ஓகே. தென் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோவில். இந்த காம்பவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ இருந்தது தான், அப்படியே தான் இருக்குது. பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நானே இங்கே தான் இருக்கேன், இந்த இடத்துல தான் இருக்கேன்னா. இதிலிருந்து இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இன்னும் நான் வந்து 2ஆக வைக்கணும். அப்போ தான் நான் அது எத்தும், மேலே இருக்கிறது எத்தும். அந்த மாதிரி பெரிய கோபுரம் காம்பவுண்டை போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இது இந்த இதுவும் பார்த்திங்கன்னா சிவனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சிவனோ பார்வதியோ பார்த்து சாமி கும்பிட்டு போவோம். பார்வதியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நந்தியை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பழமையானதாக தெரியுது பார்த்தீங்களா பார்க்கும்போதே. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோபுரம் அங்கே இருக்குல்ல, கோபுரம் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க என் கோவில். என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசு நந்தி எடுத்துடுச்சு, ரெக்கார்டில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கோ. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோபுரம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. சரி, ஓகே. அங்கே போயிட்டு தென் ஃபைனலி அங்கே போய் சாமி கும்பிட்டோம்னா முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இருக்குல்ல. இதில் தான் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணால் பவர் கொடுப்பாங்க சாமிக்கு. கும்பாபிஷேகம் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். வெளியிருந்து உள்ளே பவர் கொண்டு வரணும்னா இந்த வழியாக தான் கொண்டு வருவாங்க. பவர் கொண்டு சாமிக்கு வந்து இந்த மந்திரத்தினால பவர் கொடுப்பாங்களே, அது பார்த்திங்கன்னா இதில் தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்பெஷல். இது இன்னும் ஒன்றும் இல்லை, ஆனால் இன்னும் ஒரு தட்டுன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரில. ஆனால் சரி, ஓகேங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். மக்களே, நேற்று பார்த்திங்கன்னா இங்கே தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். பட் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இருங்க, என்ன பண்ணுறது. நான் மிஸ் பண்ண நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணேன், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சாமி ஒரு சிலை வச்சுருந்தாங்கய்யா, செம்மையாக இருந்துச்சு. எதுக்கு இத்தனை போட்டாங்க? சோத்துக்கு. இது தலைவா, அது தலைவா, அது சாப்பாட்டுக்கு ரைட்டு. அது எதுக்கு? நடத்துகிறாங்களா? இல்லை, சோத்துக்கு தான் நடக்கும். சாப்பாட்டுக்கு தான். நான் ஊருக்கு போயிடலாமா? நம்ம வீடே போய் எங்கள் அம்மா பருப்பு சோறாக்கிக்கு சாப்பிட்டு நீட்டாக படுத்துக்கல. ஒரு டீ குடிச்சோம்னா ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி அதுக்கு வீடே போயிடும். சரி, ஓகே, போகலாமா? என்ன சாப்பிட கொடுத்துருக்காங்க, கேட்டெல்லாம் தாண்டிட்டு இருக்கிறாங்க, நானும் போய் சாப்பிட்றோம். இல்லை, வேண்டாவா, இது நம்ம கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம சாப்பாடு வேண்டாம். சரி, ஓகேங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஃபைனலாக அழகாக சாமி கும்பிட்டோம், நீட்டாக ஒரு நல்ல மன நிம்மதியோடு சாமி கும்பிட்டு இப்போ நம்ம பொன்மலை முருகர் கோவில், நம்ம பொன்மலை ஆண்டவரை வீட்டிலேருந்து கொஞ்சம் விடைபெறுகிறோம். சரி, ஓகேங்க. நிறையா சாமி இருந்துச்சு ஆனால் உள்ள, பெருமாள் சாமி எல்லா சாமியுமே இருந்துச்சு. சரி, ஓகேங்க. பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வீட்டுக்கு போகிறோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு நினச்சோம், பட் சரியான கூட்டமாக இருக்குது சாப்பாடு இடத்துல. தென் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. சரி, ஓகேங்க. நான் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், வீட்டுக்கு போயிட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன். சரி, வாங்க போகலாம். மக்களை, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொன்மலை முருகர் கோவில் பார்த்திங்கன்னா போகலை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் என்னென்னா, சரி, ஓகே, இன்றைக்கி அமாவாசைங்கிறது எனக்கு தெரியாதுங்க. பட் இருந்தாலுமே
சாயந்தரம் தான் யோசித்தேன். ஒர்க்கு முடிச்சுட்டு 6 மணி ஆயிடுச்சு ஒர்க் முடிச்சுட்டு வரக்கு. அப்புறமேட்டு வந்து சரி எப்படியும் போயிடணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி அவன் பார்த்திங்கன்னா அமாவாசை வேறு தனியாக. அப்புறம் தான் சரி ஓகே என்னாலும் சரி அமாவாசை அன்றைக்கி நம்ம முருகரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம பொன்மலை ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கோவில் கட்டினது யாருன்னா அந்த நம்ம மைசூர் மகாராஜா. மைசூர் மகாராஜா பார்த்திங்கன்னா இங்கேயும் ஆட்சி செஞ்சுருக்கார். இங்கேயும் வந்துட்டு போய்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இங்கேருந்து பொருட்கள் எல்லாம் விற்கிறது. நான் பார்த்திங்கன்னா இந்த கதையை நான் ஒரு ஃப்ரீயான டைமில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் மைசூர் மகாராஜா தான் கட்டியிருக்காரு. இது ஒரு 500 ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் சொல்கிறாங்க அந்த பழமையான கோவிலை பழமையாகவே வச்சுருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு இடிக்காமல் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டினது தான். பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். பெயிண்டிங் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் நம்ம கோவிலை நம்ம அந்த காலத்தில் கட்டினது அப்படியே வச்சுக்கிறது மட்டும்தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. 500 ஆண்டு இன்னொரு 500 ஆண்டை தாண்டிச்சு அப்படின்னா 1000 ஆண்டு 5000 ஆண்டு அப்படிங்கும்போது அதுதான் ஒரு பெருமை. அதனால் நான் என்னங்கிறேன்னா ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு எந்த கோவிலுமே பழமையான கோவிலை யாருமே இடிக்க வேணாம். அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதை ஒரு டெவலப் பண்ணி அப்டேட் மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி எதுவும் பண்ண வேணாம். அதேமாதிரி இன்னொன்று என்ன சொல்லணுன்னா நம்ம கோவில் எல்லாமே ஓகேங்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பெயிண்டிங் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரில. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆப்பு. எப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாம் முருகர்லாம் வரைஞ்சி நிறைய இருந்துச்சுங்க. அது ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமியை நம்ம டயக்ராம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். அது வந்து ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கு அடுத்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த கோவில் பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா சாமி இருக்குல்ல. பார்த்திங்கன்னா அந்த சாமியோட நேமை பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கில் எழுதிட்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தென் கோவிலை பற்றி சொல்லணும்னா அழகாக இருந்துச்சு. அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க கோவில். சுவாமியாக இருந்துச்சு. இன்னொரு அழகான நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் வருவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் முக்கியமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க. டாடா பாய்.